கேடுகட்ட கலாச்சாரம் எனும் தலைப்பில் பேசுவதற்காக மாணவர் அப்துல் அசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடம் உள்ள ஒரு கேடு கிட்ட கலாச்சாரம் என்ன தெரியுமா? அவன் சலாம் சொல்லாவிட்டால் நானும் சலாம் சொல்ல மாட்டேன். அவன் என்னை விருந்திற்கு அழைக்காவிட்டால் நானும் அழைக்க மாட்டேன். அவன் எனக்கு அன்பளிப்பு கொடுக்காவிட்டால் நானும் கொடுக்க மாட்டேன். அவன் என் வீட்டிற்கு வராவிட்டால் நானும் போக மாட்டேன். அவன் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளாவிட்டால் நானும் தொடர்பு கொள்ள மாட்டேன். எந்த அளவிற்கு தெரியுமா? அவன் என் வீட்டு மரணத்திற்கு ஆறுதல் சொல்ல வராவிட்டால் நானும் அவன் வீட்டு மரணத்திற்கு போக மாட்டேன். மனித மனங்களை கொடுக்கல் வாங்கல் அடிப்படையில் நடத்தாதீர்கள். லாப நஷ்டம் என்ற அளவுகோலையும் பார்க்காதீர்கள். பெருந்தன்மையோடு தாராள மனதோடு நடந்து கொள்ளுங்கள். இதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில்மன் கதாக்க வா அபூமன் லரமக வா அக்தீமன் ஹரமக வா அக்ஸின் இலாமன் அஸாஅ இலைக்க. உன்னை விட்டு விலகி போறவனை நீ சேர்த்துப்பார். உனக்கு அநியாயம் செய்தவனை நீ மன்னித்துப்பார். உனக்கு அன்பளிப்பை கொடுக்காதவனுக்கு நீ கொடுத்துப்பார். உன்னை விருந்திற்கு அழைக்காதவனை நீ அழைத்துப்பார். உனக்கு தீங்கு செய்தவர்களுக்கு நீ நல்லது செய்திருப்பார். உன்னை காண்பவரெல்லாம் உன்னை போன்றே இருக்க ஆசைப்படுவார்கள். உன்னை தெரிந்தவர்கள் உனக்காக ரப்பிடம் துவா செய்வார்கள். உன்னை கேள்விப்படுவோர் உன்னை கண்டு சந்திக்க விரும்புவார்கள். நன்மணத்தை என்ற நறுமணத்தை நீ பூசிக்கொள். மண்ணுக்கு அடியில் நீ சென்றாலும் உன் வாசம் வீசுவதை யாராலையும் தடுக்க முடியாது. இப்படிப்பட்ட நற்குணங்களை உடையவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. வ அலைக்கும் அஸ்ஸலாம்.